ஓம் சாந்தி. பாப் சமான் பவ என்ற சிந்தனை களஞ்சியத்தில் இன்று 4வது அத்தியாயத்தில் நாம் ஷே பாபாவுக்கு சமமாக, அதாவது அவருக்கென்றே உரிய ஒரு டைட்டில், நாம் அனைவரும் அறிந்த ஒன்று பதீத பாவனன் என்பது. பக்தியில கூட பதீத பாவனன் சீதாராம் என்றுதான் வழங்கப்பட்டிருக்கின்றது, மகிமை செய்யப்பட்டிருக்கின்றது. பதித்தமான நாம் இப்பொழுது பாவனமாக ஆக்குவதற்கான ஒரே ஒரு ஊன்றுகோலாக இருக்கக்கூடியவர் ஷே பாபா ஒருவர்தான். அவர் பிறப்பு இறப்புக்கு அப்பாற்பட்டவர். ஆகவே எந்த ஒரு இன்ஃப்ளூயன்ஸும் அற்றவர். அவருடைய கர்த்தவியத்தில் முதல் கர்த்தவியமாக அவர் கூறுவதே பதீத்தமானவர்களை பாவனமாக ஆக்குவதுதான் எனது செயல். அதாவது தனக்கு சமமாக நம்மையும் பவித்திரமாக ஆக்குகின்றார். அதற்கு வெவ்வேறு காரணங்கள் இருக்கின்றன. நம்மை நமது வீட்டிற்கு திரும்ப அழைத்து செல்ல வேண்டுமெனில் அந்த வீட்டில் பரந்தாமத்தில் நாம் நுழைவதற்கு பவித்திரதா ஆதாரமாக இருக்கின்றது. நாம் நமது யோக வலிமையின் மூலமாக நமது பாவ கர்மங்களை விநாசம் செய்துவிட்டு தூய்மையாகவும் ஆகலாம், அல்லது இறுதி நேரத்தில் தண்டனைகள் மூலமாகவும் தூய்மையான பிறகே நாம் அனைவரும் அந்த வீட்டிற்கு செல்ல முடியும். ஆக இறைவன் தான் எப்படி இருக்கின்றாரோ அதற்கு சமமாக நம்மையும் கூடவே கூட்டி செல்வதற்காகத்தான் இந்த மகா யஜ்யத்தை படைத்திருக்கின்றார். ஆக நமது துன்பம், கவலை, கஷ்டம், பிரச்சனைகள் அனைத்திற்குமே காரணம் என்னவெனில் 5 விகாரங்கள் தான். காமம், குரோதம், லோபம், மோகம், அகங்காரம். இந்த விகாரத்தை வசப்பட்ட நாளிலே தான், அதற்கு ஆதாரமாக தேக உணர்விலே நாம் வந்ததனால்தான் அசாந்தியையும் துக்கத்தையும் நாம் துவாபர யுகத்திலிருந்தே அனுபவிக்க ஆரம்பித்து விடுகின்றோம். சத்தியுகம், திரேதாயுகம் ஆகிய 2 யுகங்களில் நான் பவித்திரமான தேவதா ஆத்மாக்களாக இருக்கின்றோம். சர்வகுண சம்பன்ன, சோலாகலா சம்பூர்ண, சம்பூர்ண நிர்விகாரி, மரியாதா புருஷோத்தம், ஹைம்சா பரமோ தரம் என்ற 5 டிகிரியோட நாம் மகிழ்ச்சியாக, அமைதியாக, ஆனந்தமாக வாழ்ந்து கொண்டிருந்தோம். எப்பொழுது தேக உணர்வு வருகின்றதோ அப்பொழுதுதான் ராவணன் பிரவேசமாகின்றான். ராவணனில் 5 விகாரங்கள் நம்முள் பிரவேசமாகின்றன. விகாரங்கள் வந்த பிறகுதான் இந்த துக்கம், அசாந்தி, கவலை, கஷ்டம், நஷ்டம் அனைத்துமே ஏற்படுகின்றன. ஆகவேதான் நமது அமைதிக்கு அல்லது மகிழ்ச்சிக்கு ஆதாரமாக இருப்பதே தூய்மைதான். பியூரிட்டி இஸ் த மதர் ஆஃப் பீஸ் அண்ட் ப்ராஸ்பரிட்டி என்று கூறுகின்றார்கள். ஆகவே நம்மை தூய்மைப்படுத்துவதுதான் அவருடைய அத்தியாவசியமான காரியமாக இருக்கின்றது. பிரம்மா மூலமாக இந்த பிராமண தர்மத்தை, பிராமண குலத்தை படைக்கும் பொழுது கூட தூய்மையின் ஆதாரத்தில் தான் இதை வழிநடத்தி செல்லுகின்றார். நம்முள் வேறு எந்த விதமான சம்பந்தங்களும் கிடையாது. நாம் அனைவரும் ஆத்மாக்கள், சகோதர ஆத்மாக்கள். பிரம்மா முக வம்சாவளி சகோதர சகோதரிகள். எப்பொழுது நாம் சகோதர சகோதரிகளாக ஆகிவிடுகின்றோமோ அப்பொழுது விகாரத்திற்கான எண்ணங்கள் வருவதே வாய்ப்பே கிடையாது. ஆகவே எது இம்பாசிபிள், முடியாததோ, கலியுக கடைசி நேரத்தில் அப்படிப்பட்ட வாத்தாவரண சூழ்நிலையில் நாம் இருக்கும்போது கூட நம்மை நாம் பாதுகாப்பாக, சேஃபாக, பவித்திரமாக இருப்பதற்கான ஆதார அடிப்படையே நான் ஆத்மா, தூய்மை சொரூபமான ஆத்மா. நான் பிரம்மா முக வம்சாவளி பிராமண ஆத்மா, பவித்திர ஆத்மா. நான் சர்வசிரேஷ்ட ஆத்மா ஆவதற்கு முதல் ஸ்டெப்பே பரம் பவித்திர ஆத்மா என்ற அனுபவத்தின் அத்தாரிட்டியுடன் நாம் இருப்பதுதான். ஆகவே பதீத்த பாவனனானவர் நம்மை மட்டும் பாவனமாக செய்யவில்லை, தத்துவங்களையும் பாவனமாக செய்கின்றார், மற்ற ஆத்மாக்களையும் பாவனமாக செய்கின்றார். ஆக அவருக்கு நாம் சக யோகிகளாக இருப்பது இந்த சங்கமயத்தில் நமக்கு கிடைத்த அரிய பெரிய ஒரு வாய்ப்பாகும். பாபாவுடைய கர்த்தவியம் எதுவோ அதுதான் நமது கர்த்தவியமும். ஸ்ரீ பாபாவுடைய கர்த்தவியம் பதித்தமானவர்களை பாவனமாக ஆக்குவது என்றால், எனது கர்த்தவியம்
நானும் பாவனமாக ஆக வேண்டும், பிறரையும் பாவனமாக ஆக்குவதற்கான காரியத்தில் ஈடுபட வேண்டும். அதைத்தான் நாம் இப்பொழுது சேவையின் மூலமாக செய்து கொண்டிருக்கின்றோம். எப்பொழுது ஆத்மா பவித்திரமாக ஆகிவிடுகின்றதோ அப்பொழுது சரீரமும் பவித்திரமாகி விடுகின்றது. அதாவது 5 தத்துவங்களும் கூட பவித்திரமாக ஆகிவிடுகின்றன. சத்தியுகம் தேவதானுடைய முதல் அந்த குலமாகட்டும் அல்லது அந்த சூழ்நிலையாகட்டும், அதில் தூய்மைதான் முதல் பங்கை வகிக்கின்றது. ஆக சிவ பாபாவுக்கு சமமாக ஆவது என்றால் பதீத்த பாவனன் நம்மையும் பாவனமாக ஆக்கி, இந்த சூழ்நிலையையும் பாவனமாக ஆக்கி, தத்துவங்களையும் பாவனமாக ஆக்கி, அனைத்து மனித ஆத்மாக்களையும் பாவனமாக ஆக்குகின்றார். அவருக்கு நாம் துணையாளர்களாக, சகயோகிகளாக இருப்பதே நாம் செய்த பாக்கியம் அல்லவா? நல்லது. நன்றி. வணக்கம்.